வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றினா பயங்கரமான சம்பவம். அதாவது இன்னைக்கு விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் பயங்கர மாசாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லேபர் வெர்சஸ் ஸ்கில் ஓரியன்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு அன்னைக்கு, அதாவது போன திங்கக்கிழமை ரொம்ப ஓவராக பேசியிருப்பார் நம்மளுடைய அருண். அநியாயத்துக்கு அதை பெருசாக்கி ஒன்றுமே இல்லாத விஷயத்த அவ்வளோ பெருசாக பில்டப் பண்ணி, அப்போ இந்த வீட்டில் யாருமே லேபர்னு பேசவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசி ரொம்ப ஓவராக பேசியிருப்பார். அதுக்கப்புறமா தீபக் பண்ணது தப்பு. ஆனால் தீபக் பெருசாக விஜய் சேதுபதி அதான் சொல்லுவார்னு பார்த்தா, தீபக் சார் அது நீங்கள் சொன்னது தப்புன்னு முடிச்சிட்டார். ஏன் அந்த பாகுபாடு எனக்கு சத்தியமாக புரியல. அருணுக்கு இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த அவர் அங்கே தீபக் காலையில் நம்ம அருணை ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேசினார். அவருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கணும். பட் அங்கே ஏன் அவர் அது பண்ணலைன்றது எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா, அருணுக்கு அது ரொம்ப பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்திருச்சு. ஆனால் அக்செப்டன்ஸ் சுத்தமாக அருண்கிட்ட இல்லை. எப்பயுமே நம்ம தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது, தப்பு பண்ண தான் செய்வோம். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தது நகரம் பார்த்திங்களா, அங்கே தான் நிற்கிறோம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, தப்பு யாராவது சொல்லிட்டாங்கன்னா ப்ரொவோக் ஆகிட்டு, தப்பு யார் சொன்னாலும் சரி, ஆப்போசிட்டில் அது வேறு யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவனே இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் செஞ்சது தப்பு இல்லை, ஆப்போசிட்டில் சொல்கிறவங்க தான் தப்புன்ற மாதிரி பண்ணுறாரு பார்த்தீங்களா. அது எல்லா நேரங்களிலும் நம்மளுக்கு கை கொடுக்காது. ஒரு சில பேர் உண்மையை சொல்லிவிட்டு அது உண்மை பக்கமாக நிற்கிறதுலாம் தப்பு கிடையாது. அது ஆண்டவனே இருந்தால் கூட நான் சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டு இது பண்ணுறது வேறு. இது தப்பாக புரிஞ்சிக்கப்பட்டதுன்றத அந்த வீடு முழுக்கமும் சொல்லியாச்சு, ஆப்போசிட்லுக்கும் சொல்லியாச்சு, ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்லியாச்சு. அப்புறமும் நான் பண்ண மாட்டேன், இந்த விஜய் சேதுபதி அவரெல்லாம் சொன்னது தப்புன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரு, நான் தப்பாக இது பண்ணல, அவர் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு, நான் இந்த வீடாக தானே பார்த்தேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நான் வெளியே தயார்னு தப்பல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், எனக்கு பிடிக்கல, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, இங்கே இருக்கிறது வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு போகிறேன், இங்கே உட்காந்து அவன் பேசிகிட்டு இருப்பான்ற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேச ஆரம்பிக்கவே தான் விஜய் சேதுபதி உள்ளே அதுக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வெளியேறுறீங்களோ வெளியேறாமல் போகிறீங்களோ அது வேறு விஷயம். இப்போ ஒரு தப்பை ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை முதல்ல அனலைசிஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண கற்றுக்கிட்டா தான் நம்ம எங்கே போனாலும் பிழைக்க முடியும். இப்போ இவ்வளோ அடமெண்ட்டாக இவர் இங்கே இருந்தாலும் இன்னொரு இடத்துல போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யாரோ பார்த்துறாங்க, இந்த எபிசோடை பார்த்துட்டாங்கன்னா, ஐயோ இவன் பயங்கரமான பிடிவாதக்காரண்டா, இவங்ககிட்ட எது சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான், சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு தான் போகும். இதே அக்செப்ட் பண்ணிட்டான், அவர் அந்த மாதிரி பண்ணார், அக்செப்ட் பண்ணிட்டாரு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி தான் போகும். அதை இவரே அவர் தலையில் மண்ணவாரி போட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திடீர்னு பார்த்தா நான் வீட்டுக்கு கிளம்புறேன், விஜய் சொல்கிறாரு, நம்ம ரஞ்சித் கட்டிப்பூச்சி இப்படி சொல்கிறேன், தங்கம் அந்த விரத முடிவு மட்டும் எடுத்துறா தங்கம், ஏன்னா உனக்கு முன்னாடி நான் போகிறேன்னு நினச்சிருக்க போல இருக்குது. சத்தியாகவே போயிட்டான், என்னை விட ஓரளவுக்கு அவள் பண்ணவேன். அப்புறம் நான் மட்டும் இங்கே இருந்து என்ன பண்ண போகிறேன்னு நினச்சிருப்பாரான்னு தெரில. போய் கட்டிப்பூச்சி என்னமோ சொல்கிறாரு, ஆனால் நான் வெளியே போகிறேன், எனக்கு இதை விட சூப்பரான வேலைலாம் கிடைக்கும். சரி ஓகே கிளம்புங்க, யார் உங்களை வெத்தலை பக்கம் வச்சு கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் சொல்ல போகிறாங்க. அதே பிக் பாஸே கேட்டார் என்ன பண்ணுறது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இங்கே விஜய் சேதுபதி அவர்கள் அருணை கலாச்சது ஓகே தான், பட் தீபக்கர் லைட்டாக அப்படி டச் பண்ண மாதிரி இருந்துச்சு, அதாவது கேட்கணுமேன்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அருணுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. நம்மளோட சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களாம்.